வணக்கம். திசை பார்வையாளருக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 3 நிகழ்வு நாங்கள் எங்களுடைய புதிய திசை என்ற ஒரு ஊடகத்துக்களால கொண்டாந்திருக்கிறோம். இந்த நடைமுறையில இன்றைக்கு ஒரு ஒரு அரசியல் சார்ந்த விடயமாக மாசில் பாலனுடன், புதிய திசையில் மாசில் பாலனுடன் இன்றைக்கு ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு பேசலாம் என்ற முடிவோட கேள்விகளோட. முதலாவது இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டு வந்த விஷயம் அரசியல் மயப்படுத்தல் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் இன்றைக்கு பேசலாம் இருக்கிறேன். இதுல பொதுப்படையில நிறைய கேள்விகள் இருக்குது. இன்றைக்கு ஒரு மிக மிக ஆழமான ஒரு அரசியல் சூழலாக இன்றைக்கு பொது வழியில வருகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறபடியால இந்த அரசியல் மயப்படுத்தல்ன்றது என்ன என்ற விஷயத்தையும், அதே நேரத்துல இந்த அரசியல் மயப்படுத்தல் உண்மையில குறிப்பாக அல்லது இப்ப உள்ள மக்கள் மத்தியில் அரசியல் மேல்படுத்தல் இல்லையா என்ற விஷயத்தையும், அப்ப இதை நோக்கியே நாங்கள் இந்த அரசியல் மேற்படுத்தல் என்ற விஷயத்தை பற்றி ஒரு அடிப்படையில பேசிக்கொண்டு, அதன் பிறகு இயக்க காலங்களுக்கு முந்தின காலம் சரி, இயக்க காலங்களும் சரி, 2009க்கு பிறகும் இந்த அரசியல் மயப்படுத்தல் என்ற புரிதல் எந்த நிலையில இருந்ததை பற்றியும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். சில வேளை இது நீண்ட காணொலியாக அமைந்தால் நாங்கள் 2ஆக அல்லது 3ஆக பிரித்து தரோம். இதை கொண்டு போகலாம் நினைக்கிறேன். அப்ப முதல் கட்டமா நான் உங்களுடைய தாரன் இந்த அரசியல் மயப்படுத்தல் பொதுவான புரிதல் என்ன என்றதையும், அதை எதை நோக்கி என்ற விஷயத்தையும் பற்றி பேசலாம் நினைக்கிறேன். உங்களோட தொடங்கலாம். முதல்கண் வணக்கம். மனோகரன் அவர்களுக்கும் மற்றது திசை இந்த ஊடகம் ஊடாக நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் அல்லது கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் மயப்படுத்தல் என்ற விஷயத்தை பற்றி நீங்கள் முதல் முறையாக என்னிட்ட வந்து இந்த விஷயத்தை கேட்டுருக்கிறீங்க. அரசியல் மயப்படுத்தல்ன்றது இப்போ இந்த தலையங்கத்தை ஏன் நாங்கள் பேசுகிறோம் என்ற ஒரு கேள்வியோட தொடங்குறது நல்ல. ஏன் நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இப்போ வந்திருக்குதுன்றது. ஏன்னா அரசியல் மயப்படுத்தல்ன்றது நீண்ட காலம் நடந்துட்டு விஷயம். அது தனியே ஒரு அமைப்பா அல்லது ஒரு பிரிவுன்றதை விட சமூகத்தில் இயங்கக்கூடிய தனிநபர்களாக இருக்கலாம், சமூக அறிஞர்களாக இருக்கலாம், அல்லது அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், சமூக இயக்கங்களாக இருக்கலாம், போராட்ட அமைப்புகளாக இருக்கலாம். இது அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் மக்களை அரசியல் மயப்படுத்துறதுக்கான முனைகளில் இறங்கி இருக்குது, செய்திருக்குது. அது தனியாக உலகத்தின் ஒரு மூலையில் மட்டுமில்லை, இப்போ எல்லா இடங்கள்லையுமே என்றால் தங்களுடைய ஒரு வேலை திட்டத்தை அல்ல தங்களுடைய ஒரு அரசியல் இலக்கை நோக்கி மக்களை அணிதிரட்டுவதற்காக அல்ல மக்களை தங்கள் பக்கம் கவருவதற்காக செய்யப்படுற வேலை தான் உண்மையிலே அரசியல் மயப்படுத்தல் என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போ இப்போ இப்போ 2025ஆம் ஆண்டு 2009 ஒரு போராட்ட தலைமையுடைய அழிவுக்கு பிறகு 15-16 வருடங்கள் எட்டி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் இப்போ அரசியல் மயப்படுத்தலை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ இது இதுக்கான காரணம் என்றால் தமிழ் மக்களுக்கு அப்படி ஒரு 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 தேவை ஒன்று வந்திருக்குது, நீண்ட காலமாக இருக்குது. ஆனால் இப்போ குறிப்பாக ஒரு தேவை ஒன்று வந்திருக்கின்ற வகையில் நாங்கள் தலையங்கத்தை எடுத்திருக்கிறோம். நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இதில் ஒன்று அரசியல் மயப்படுத்தல்ன்றது என்ன, உண்மையிலே சரியான அரசியல் மயப்படுத்தல்ன்றது என்ன, மக்களை சரியான திசை நோக்கியும் மக்களுக்கு தேவையான அரசியல். இப்போ சரியானன்றதுக்கு ஒரு கேள்வி அளவுகோல் தான், இது சரி என்று சொல்லி மக்களுக்கு என்ன அரசியல் தேவையோ, அதாவது அந்த மக்கள் இருக்கிற நிலைமைகள்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறதுக்கும் அந்த 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 மக்களுடைய அந்த சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறதற்கான முன்னேற்றகரமான அரசியல் எதுவாக இருக்குமோ அந்த அரசியலை நோக்கி மக்களை அரசியல் மயப்படுத்துறது என்பதுதான் சரியான அரசியல் மயப்படுத்தல் சொல்லலாம். நாங்கள் மறுபடியும் அரசியல் மயப்படுத்தல் எல்லா தளங்களையும் நடந்து கொண்டுதான் இருக்குது. இதுவரை நடந்த அரசியல் மயப்படுத்தலும் அந்த அரசியல் விஷயம் ஒரு தேவையற்ற விஷயமா இருந்திருக்கின்றா அல்லது அந்த காலத்துல புரிதலற்ற முறையில் இருந்திருக்கின்ற போகலாம்? இல்ல, தேவையற்றதுன்றது ஒவ்வொரு காலகட்டத்தை பொறுத்தான் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ஆக பழைய காலத்துக்கு போகிறதுக்கு முதல் பிரித்தானியர் இலங்கையை விட்டு வெளியேற காலத்தில் இருந்து தான் குறிப்பாக வடகிழக்கு தமிழருக்கான அரசியல் என்றது குறிப்பாக தொடங்குது. அதாவது ஒரு இயக்கங்களுடைய உருவாக்கம், சமூக இயக்கங்களுடைய உருவாக்கம் அல்லது எதிர்ப்பு இயக்கங்களுடைய உருவாக்கங்கள் அந்த காலகட்டங்கள்லாம் தொடங்குது. அதாவது பிரித்தானியர் கிட்டத்தட்ட வெளியேற முடிவெடுத்த காலகட்டத்திலேருந்து தொடங்குது. வெளியேற காலகட்டங்களில் இயக்கங்கள்லாம் உருவாயிட்டுது. அப்போ அந்த காலகட்டங்களில் இருந்து என்ன தேவை இருந்ததோ அதை நோக்கித்தான் அந்த இயக்கங்கள் கோரிக்கையை மக்கள் மேலே வச்சுது, அதை நோக்கி திரட்டுச்சு. அதை தமிழர்களுக்கு தரக்கூடிய பிரதித்துவம் என்பது தரப்படவில்லை. அதாவது பிரித்தானிய அரசு விட்டு சென்ற வகையில் இருக்கக்கூடிய கட்டமைப்பிலிருந்து அடுத்த கட்டமாக இலங்கை தீவுக்குள்ள தமிழ் மக்களுடைய
ம். இலங்கை தமிழருக்கான பிரதிநிதித்துவம் என்பது தரப்படவில்லை என்பதுதான் வந்த முதலாவது பெரிய பெரிய பிரச்சனை. ம். அந்த வகையில் வந்து அந்த அதை நோக்கிய ஒரு 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 கோரிக்கை வந்ததிலிருந்தால் மக்கள் அதை நோக்கிய வகையில் ஈர்க்கப்படணும். அது ஒரு அந்த அந்த அரசியல்படுத்தப்பட்ட விதம் சம்பந்தமாக எங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம். ஆ. ம். அந்த ஒரு வேலை நடந்திருக்குது. ம். அது ஒரு உணர்ச்சி வயப்பட்டதாக இருந்திருக்குது நிறைய இடங்கள்ல. என்றால் கோபம், அதாவது ஒரு இருக்கக்கூடிய தனிநபர்களும் அல்ல ஆரம்பத்தில் உருவான இயக்கங்களில் வந்து அநேகமாக வந்து ஆழமான அரசியலும் புரிதலும் என்றதை விட கோபமும் கோபம். வெளிப்பாடுகளும் அதிகமாக இருக்கு. இப்போ சரி. அதை வந்து மக்கள்கிட்ட அப்படியே மக்களுடைய கைகளில் கொடுத்து விடுறது, நீங்களும் இதே வகையில் தான் நகர்ந்து வரணுமன்ற வகையில் அந்த தளத்தை வந்து மக்கள்கிட்ட கொடுக்குற அந்த அந்த வகை ஒரு ஒரு வழிமுறை தான் முன்வைக்கப்படுது. ஆய். அதனுடைய ம். தொடர்ச்சியாகத்தான் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அப்படி வளர்ந்து வந்த இயக்கங்கள்லேருந்து பிறகு கட்சிகள் வந்து முன்னுக்கு வருது, அரசியல் கட்சிகள் முன்னுக்கு வருது. ஆய். ஓ. ஓ. கட்சிகள் முன்னுக்கு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் தங்களுடைய வகையில் சில கோரிக்கைகளை முன்வைக்குது. அதனுடைய ஒரு கோரிக்கை தான் சமஷ்டி என்றது. சமஷ்டி. அது ஒரு ஒரு ஜனநாயக தளங்களில் போராடுவதாக தன்னுடைய போராட்டத்தை முன்வைக்குது. அப்போ அதுகளில் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பிரிவு தனியாகவும் ம். பொதுவான அரசியலை வந்து அதாவது காந்திய வழி என்று சொல்லியும் அமைதியான வழியில் போராடுற முறைகள் என்று சொல்லி வரையக்க அதுக்கான பிரச்சாரங்கள் மக்களை போய் சென்றடையுது. அதுக்கான வடிவங்களையும் அது எடுக்குது. இப்போ மறியல் செய்கிறது அல்லது இப்போ உண்ணாவிரத போராட்டம் நடத்துறது, உண்ணாவிரத போராட்டம். போய் சத்தியாகிரகம். எதிர்ப்பு போராட்டத்தை அரச கட்டடங்களுக்கு முன்னாலும் அல்லது பாராளுமன்றத்துக்கு முன்னாலும் போய் போராடுறது, ம். இப்படியான வழிமுறைகளுக்காக மக்களை வந்து அதை நோக்கி கவருது. அதுக்கான கவர். விஷயங்களை சொல்லுது. எங்களுக்கு உரிமைகள் இல்லை, நாங்கள் அமைப்பாகி போராடினால் கூட இந்த விஷயங்களை தர்றதுக்கு அரசு தயாராக இல்லை. இப்போ அந்த வகையில் மக்கள் நீங்கள் அணிதிரண்டு எங்களுக்கு ஆதரவு தாங்கும், நாங்கள் உங்களுக்கு முன்னால் நின்று இந்த போராட்டங்கள் நடத்துகிறோம்ன்ற ஒரு வகையான அணுகுமுறையை வந்து அது செய்யுது. அப்ப இது இது இதையெல்லாம் கடந்து அப்ப அந்த காலகட்டங்கள் செய்ததெல்லாம் முழுமையாக தவறு அல்ல, அப்படி ஒரு வரலாறு இல்லை என்று பேசிக்கொண்டு போறதில்லை இதனுடைய நோக்கம். அப்படி சொல்லவும் கூடாது. முடியாதா? தொடர்ச்சி. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு சக்திகளுக்கு பங்கு இருந்திருக்குது. அதுல வந்து சரிபிழைகள் இருக்கலாம். ஆனா அதனுடைய மொத்த அடிப்படையை வந்து மறுத்துட்டு போற அரசியல் என்பது வந்து எந்த காலங்கள்லையும் அது ஒரு தவறான அணுகுமுறை என்று நான் நினைக்கிறேன். அப்படி என்று சொன்னால் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வழிமுறைகளை கண்டறியாம தவறி விட்டது, அப்படித்தான் பார்க்கலாம். ஒவ்வொரு கட்டத்திலையும் மாறிக்கொண்டு வருகிற பட்சத்தில் அந்த காலத்துக்குரிய சரியான அரசியல் அந்தந்த காலத்தில் உள்ளவர்களே எடுக்க முடியாமல் போயிருக்குன்னு பார்க்கலாம். இல்ல என்னன்னு சொன்னால் இப்ப ஒரு ஒரு சமூகத்துக்காக போராட வர்ற பிரிவு அல்லது ஒரு அரசியல் கட்சி அந்த சமூகம் உண்மையா என்ன வகையில பிரச்சனையை எதிர்கொள்ளுதுன்றதை வந்து முதல்ல ஒரு கண்டறியணும். ம். தனியே மக்களுடைய அதாவது அரசியல் அரங்கில் வரக்கூடிய பிரச்சனைக்கு தான் ஒரு அணியாக நின்று போராடுறன்ற முடிவுன்றது மட்டுமே போதாது ஒரு அரசியல் இயக்கத்துக்கு அல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு. முதல்ல இந்த சமூகம் என்ன நிலைமையில் என்ன வளர்ச்சி நிலை இருக்குது, அந்த ம். சமூகம் அந்த 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 தலைமை வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு அல்லது அந்த ஆய்வின் மூலமாக வரக்கூடிய ஒரு கோரிக்கைக்கு வந்து சமூகம் நகர்ந்து போற பலத்தில் இருக்குதா. ம். நாங்கள் ஒரு தேசிய கோரிக்கையை வைக்கிறோம், ஆம். ம். தேசிய கோரிக்கை. தேசிய கோரிக்கை கொண்ட வைக்கிறோம். தேசிய ஒடுக்குமுறை இருக்கின்றது வந்து அப்பட்டமானது. ஓ. அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு தேச உருவாக்கத்தை பற்றி பேசுறோம். ம். அதுதானே தேச ஆய். உருவாக்கத்தை பற்றி பேசுறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் அந்த வளர்ச்சி நிலையில் இருக்கிறோமா, நாங்கள் ஒரு சுயமாக வளர்ந்த ஒரு 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 தேசமா அல்லது ஒரு ஒடுக்குமுறைக்காக நாங்கள் வினையாற்றுவதன் மூலமாக வளர்ற ஒரு தேசமா என்ற கணிப்பீடுகள் எல்லாம் அந்த கட்டத்தில் வந்திருக்கணும். அதை ஆய்வு செய்யறதுக்கு பல மார்க்சிய வழிமுறைகள் இருந்திருக்குது, முதலாளித்துவ வழிமுறைகள் இருந்திருக்குது, இன்னும் ம். பல வகையான வழிமுறைகள் இருந்திருக்குது. ஆனால் அதுகளையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டோமா அல்லது நாங்கள் அயல் நாட்டில் இருக்கக்கூடிய சில காந்திய வழிமுறைகளையும் யா. அல்லது பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சில அதாவது மார்க்சிய வழிமுறை என்று சொல்லி போட்டு நாங்கள் சேகுவராவுடைய வழிமுறைகள் என்ற சில விஷயங்களை எடுத்துக்கொண்டோம். ஓ. ஆயுத போராட்ட குழுக்கள் உலகத்தில் இருந்த பல குழுக்களுடைய உதாரணங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ம். அதே மாதிரி மார்க்சிய அல்லது இடதுசாரி வழிமுறைகளையும் எடுத்துக்கொண்டோம். ஓ. ம். ஆனால் அது எல்லாத்தையும் வந்து தலைமை தாங்கிய அதாவது முன்னில நின்ற அணிகள் வந்து அதை எல்லாத்தையும் உள்வாங்கி செய்தனவான்றது மிகப்பெரிய கேள்வி. ஆய். அந்த வகையில் நாங்கள் அதை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். ஓகே. அப்படின்னு சொல்லியிருந்த அப்ப குறிப்பா இப்ப எதை நோக்கி அரசியலை நாங்கள் இப்ப இன்றைய கட்டத்துல செய்ய வேணும் என்ற ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்ப குறிப்பாக இன்றைக்குரிய எதை நோக்கி நாங்கள் போக வேண்டிய தேவை இருக்கு? எந்த அரசியல் வேலை திட்டத்தை நோக்கி, அதாவது எந்த இதுல மக்களை அரசியல் மேம்படுத்தக்கூடிய வேலை என்றது இந்த பொதுவான ஒரு சொல்லாடல் இல்லையா? அப்ப இன்றைக்கு எல்லாருமே எல்லா ஆய்வாளர்களும் சரி இல்ல சமூகத்துல இருக்கிறவர்களும் சரி இன்றைக்கு மக்களை அரசியல் பயன்படுத்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறோம். அப்ப அந்த அந்த விஷயத்துலதான் நான் இதை பார்க்கிறேன். எப்படி என்று இப்ப குறிப்பாக எப்படி அரசியல் படுத்தக்கூடிய விஷயம் என்றது. என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள்
ஒரு ஒரு தேசியன முரண்பாடுன்ற வகையில் தேசியன ஒடுக்குமுறை எங்களுடைய மக்கள் மேலே வந்து மிக தீவிரமாக நிகழ்ந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் நாங்கள் ஒரு விஷயத்தில் சொல்கிறோம். இது வந்து ஒரு தனி அரசு தமிழ் மக்களுக்கான ஒரு தனி அரசு, ஒரு தனி தேசம் உருவாதன் ஊடாகத்தான் இந்த பிரச்சனை தீரும் என்ற முன்மொழிவை நாங்கள் வைக்கிறோம். Right. Oh. அந்த முடிவுக்கு வந்தடைகிறோம். சமூகமாகவே வந்தடைகிறோம். என்று சொன்னால் தனியாக இது தலைவர்கள் எடுத்த முடிவில்லை, சமூகமாக என்ற அப்படி தலைவர்கள் தனியாக எடுத்திருந்தால் அதுக்கான ஆதரவு கிடைச்சிருக்காது. தலைவர்கள் எடுத்த முடிவு அல்லது ஆய்வின் மூலம் வந்த முடிவு அல்ல அனுபவத்தின் மூலம் வந்த முடிவு ஒரு சமூகத்தினுடைய முடிவாக மாறுது. ம். அப்போ அப்படி வந்த ஒரு ஒரு முடிவு, அந்த முடிவினூடாகத்தான் நாங்கள் வந்து தொடர்ச்சியான பயணத்தை வர்றோம். அது 2009 வரைக்கும் வருது. ம். இப்போ 2009 வரைக்கும் வர்ற அந்த காலகட்டங்களில் நாங்கள் வந்து உண்மையிலேயே அந்த நெருக்கடிக்கான சரியான ஆய்வு முறை கூட ஏன்னா நாங்கள் பல இயக்கங்கள் இப்போ போராட்ட காலகட்டத்தில் இந்த இயக்கங்களை கவனிச்சிங்களா இருந்தால் அவர்கள் வந்து சுயநிய உரிமை கோட்பாடை பற்றி நிறைய பேசியிருக்கணும். ம். Right. தேசம் என்றா என்ன, தேச உருவாக்கம் என்றது என்ன, ம். Right. Oh. அது எப்படி இருக்கலாம், அதில் எப்படி வர்க்கங்கள் சமூகங்களுடைய கூட்டுகளை பற்றி பேசியிருக்கணும். அதே நேரம் ஒரு தேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தேசம் என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே எப்படி ஒரு ஜனநாயக உரிமைகளை இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கான உரிமைகள் எப்படி இருக்கணும் என்றதை பற்றியும் பேசியிருக்கணும். அங்கே என்ன ஒரு தேச உருவாக்கம் வரும்னு சொன்னால் அதுக்குள்ள வந்து சிறுபான்மையினர் வருவனம் அல்லது Right. தேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சாதியம் அல்ல ம். பிரதேசவாத், பெண்களுடைய உரிமை, இன்னும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் பிரிவோட உரிமைகள் என்ற சம்பந்தமாக நிறைய விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. ஆனால் அதை நோக்கி வந்து அந்த அந்த அதை நோக்கி சரியான அரசியல் வழிமுறைகள் வைக்கப்பட்டதான்னு சொன்னால் முழுமையாக வைக்கப்படலைன்னு நான் சொல்லுவேன். துண்டு துண்டாக அங்கங்கே வந்து ஒரு வகை கலவையாக வைக்கப்பட்டிருக்கு சிலரால். ம். சில இயக்கங்கள் அல்லது சில அரசியல் பிரிவுகள் வந்து ம், ஆம், அப்படியான ஒரு ரெண்டு பிரிவுகளாக இருந்திருக்கும். ஒன்று இராணுவ பிரிவாகவும் இன்னொன்று அரசியல் பிரிவாகும். அரசியல் பிரிவா. ம். அப்ப இராணுவ பிரிவு தன்னுடைய வேலையை வந்து முழுமையாக ஒரு ஒரு சாகச மூலமாகவும் ஆயுதம் மூலமாகவும் தலைமை வழிபாடு மூலமாக நகர்ந்து கொண்டு போக, இந்த அரசியல் பிரிவுகள் வந்து அந்த வகை இயக்கங்களுக்கு ஒரு வகை மக்கள் சார்பான ஒரு 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 வகை படத்தை வந்து கொடுத்து கொண்டு இருந்தது. அதான் நடந்து முடிஞ்சிருக்கு. நடந்து நடந்து கொண்டு முடிந்த விடயங்கள் அதுதான். ஓ. அதனுடைய இறுதியாக பார்த்தோம் தமிழ விடுதலை புலிகள் என்பது ஒரு வகை முழுமையான ஒரு ஆயுத குழுவாகவும் அதனுடைய ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி காலகட்டங்களில் வந்து அதை வந்து தன்னுடைய ஒரு அரசியல் பிரிவை உருவாக்கி அது ஒரு அரசியல் பிரிவு இருக்க வேண்டுமென்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் பிரிவாகவும் அது கடைசியாக முடிஞ்சு போச்சு. ம். அப்போ அப்போ இந்த அணுகுமுறை மூலமாக வந்து நாங்கள் என்ன வகை அரசியலை, அதாவது மக்களை உண்மையில் அரசியல்மயப்படுத்தினோம் என்று சொன்னால் இந்த 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 சமூக ஆய்வுகள் அல்லது நடத்த சரியாக நடத்தப்படாததும் அல்லது அனுபவம் மூலமாவது குறைந்தபட்சம் ஒரு புள்ளியில வந்து நின்று குறைந்தது அதை பற்றி ஒரு ஆய்வு செய்து ம். அதனூடாக தங்களுடைய வழிமுறையை மாற்றிக்கொள்றதுக்கான பண்புகள் இல்லை சூழல்களை உருவாக்கி கொள்ற அளவுக்கு வந்து இயக்கங்கள் இருக்கவில்லை. இல்லை அரசியல் கட்சிகளோடு இருக்கவில்லை. ஏன்னா குறிப்பாக அரசியல் கட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் இளைஞர்களை அதிக உசுப்பேத்தி அல்லது அவர்களை வந்து மிக தீவிரமான போக்குகளுக்கு ஈடுபட வச்சதில் வந்து அரசியல் கட்சிகளுக்கு நிச்சயமாக பங்கு இருக்குது. குறிப்பாக தமிழர் விடுதலை கூட்டணிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கும், நிச்சயமா இருக்கும். பங்கு இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு அதனுடைய பலனடைந்ததும் அந்த கட்சி தான். ம். அதுக்கு பிறகு அதை கடந்து இயக்கங்கள் பயணிக்கும் போது அந்த கட்சிகளுக்கு பிரச்சனை வருது. அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா உண்மையிலேயே அந்த கட்சிகள் மக்களை எந்த வகையில் அரசியல்படுத்தியிருக்குன்னு சொன்னால் மிக தவறான அரசியலை நோக்கி அரசியல்மயப்படுத்தி இருக்குது. அதாவது சொல்லுங்க. அதன் தொடர்ச்சியாத்தான் இயக்கங்கள் அதை கையில் எடுத்து மிக தீவிரமாக கொண்டு போனதை பார்த்தா ஒரு பெரிய இடைவெளி வந்திருக்கு. மக்கள் அரசியல்படுத்துறது ஒரு வித இயக்கத்தின் ஒரு பாணியாகவே மாறப்பட்டு. ஆமாம், இல்லை அது இந்த உதாரணத்தை அப்படியே வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட இங்கே வடக்கு கிழக்கில் அல்லது இலங்கையில் உருவாகிய அரசியல் கட்சிகளோட உருவாக்க காலகட்டமும் இந்தியாவில் உருவான காலகட்டங்களும் ஒரே ஒரே காலகட்டங்கள் தான் சொல்லலாம் நாங்கள். ஆனால் அங்கே வந்து அந்த அமைப்புகள் தொடர்பாக எங்களுக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. அந்த விமர்சனங்களை கடந்து அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய அந்த அந்த வழிமுறைகள்ன்றது வந்து ஒரு ஒரு பகுதிகள் ரீதியாக இயங்குமுறை என்றது அங்கே தேவை. நிச்சயமா இயங்குமுறை என்றது வந்து பகுதி ரீதியாக அமைப்புகளை உருவாக்கி அந்த அமைப்புகள் ஊடாக தங்களுடைய கொள்கைகளுக்கான பிரச்சாரங்களை செய்து அதனுடைய ஒரு வழிமுறை நகர்ந்து கொண்டு போகுது. இங்கே அப்படியான கட்டுமானங்கள் சில கட்சிகளுக்கு கிளைகளாக சில இடங்களில் மாவட்டங்கள் இருந்திருக்குது ஒழிய வடக்கு கிழக்கில் ஒரு அடிப்படையாக கிராமங்கள்ல இருந்து ஒவ்வொரு பகுதி ரீதியாக அந்த கட்டுமானங்கள் உருவாகும் இல்லை அதுக்கான பிரச்சாரங்களோ அல்லது மக்களை வந்து
இந்த வகையில் தங்களுடைய கருத்துக்களை முன்வச்சு அந்த கட்சியினூடாக ஒரு அமைப்பினூடாக அந்த கருத்துக்களை உள்ள கொண்டு சென்று அதை ஒரு ஆய்வு செய்து அதனூடாக வெளிப்படுத்துகிற போக்கள் இருக்கையில். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பெரியார் ஒரு ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வராருன்னு சொன்னால் தனி தமிழ்நாடு என்பது தமிழ்நாடு பிரிந்து போகிறதுக்கான தேவை இருக்கின்ற முடிவுக்கு வரைக்கும் அண்ணாதுரை அதில் தலையிடுறார். ம். அண்ணாதுரை தலையிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னால் அது வந்து மிக ஆபத்தாக தமிழகத்துக்கு முடியும் என்ற வகையில் அவர் முடிவுக்கு வர இல்லை, இதை வந்து நான் ஜனநாயக வழிமுறைக்கு தான் போக போகிறேன் என்ற வகையில் அவர் ஒரு அரசியல் கட்சியான லைனுக்கு போறார். ஒரு இயக்கமாக இருந்த திராவிடர் கழகம் என்றதிலிருந்து அவர் வந்து ஒரு அரசியல் ம். கட்சியை நோக்கி போறார். அப்ப அங்கே ஒரு போராட்டத்துக்குள்ளால அவங்க ஒரு ஒரு உள் விவாதங்களுக்கூடாக ஒரு 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 என்னும் ஒரு பிரிவினை வருது. ம். ஓ. இதைத்தான் சிலர் சொல்லணும். இப்ப பெரியார்கிட்ட போய் வந்து இங்க இருந்த செல்வநாயகம் உட்பட ஓ. போய் சந்திக்க காலகட்டங்களே பெரியார்கிட்ட கேட்க, அப்ப நீங்கள் எங்களுக்கு நாங்கள் இப்படி ஒரு ஒடுக்குமுறைக்கு இருக்கிறோம், நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்க அவர் சொல்றாராம். அவங்க பெரிய பெரிய இதெல்லாம் கொண்டு வந்து ஆயுதங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் அடிப்பாங்களே, அதெல்லாம் என்ன செய்ய போறீங்க, நீங்க கொஞ்சம் ஆட்கள்லாம் இருக்கிறீங்களாங்கன்னு சொல்லி பெரியார் சொல்லி, நானே இங்கே அடிமையா இருக்கிறேன், நீங்கள் போய் ஓ. என்னால் உங்களுக்கு ஒரு உதவியும் செய்யலான்னு சொல்லி. இப்ப இது ஒரு நிலைப்பாடு. ஒரு அடிமைக்கு இன்னொரு அடிமை உதவி செய்யலாம். ஓ, அது மட்டும் இல்ல, ஒரு 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 பலம் கூடிய அரசோட சண்டை போடுறதுக்கான பலம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா, ம். அதை யோசிச்சு செய்யுங்க. ஒரு அடிமையும் இன்னொரு அடிமைக்கு உதவி செய்ய முடியாது. ம். நீங்களும் உங்களோட பலன்லயே யோசிச்சு எவ்வளவு எப்படியான போராட்டத்தை நடத்துறது நீங்க முடிவெடுத்துக்கணும் ம். ரைட். ம். என்றதான் விஷயம். அப்ப அந்த வகையில இப்ப அண்ணாதுரை முரண்படுறார் பெரியாரோட. அவர் சொல்றார், இல்ல அப்படி நாங்க போய் இந்திய அரசோட போய் பிரிவினைவாதம் என்று சொல்லி போய் சண்டை போட்டால் நாடு அழியும். ஸோ அப்போ வந்து இது வேற வகையில் நாங்கள் போராட்டத்தை கொண்டு போவோம்ன்றதை அவருடைய வழிமுறை. அதில் சரிவுல இருக்கலாம், அது ம். சம்பந்தங்களுக்கு விவாதங்கள் இருக்கலாம். அப்ப இது இந்த இந்த வகையில முடிவுகள் கூடாக இந்த அரசியல் மயப்படுத்தல் வந்து தமிழ்நாட்டில் தொடருது. திராவிட இயக்கம் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே அதுக்கான பிரச்சாரங்கள் பகுத்தறிவுகள் சொல்லி தொடருது. அப்ப இதுதான் அங்க வந்த வழிமுறை. ஆனா எங்கள்கிட்ட என்ன வந்துட்டுன்னு சொன்னால், இங்க தேசிய ஒடுக்குமுறை மிக தீவிரமாக வரைக்க அதுக்கான சரியான ஒரு ஒரு லைன் எடுக்கிறதுக்கு பதிலாக இளைஞர்களை ஊக்கப்படுத்தி தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுக்காக ம். தூண்டி விட்டதனூடாக தான் இந்த 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 போக்கு வந்து தீவிரமடையுது. அதை நோக்கிய பிரச்சாரங்கள் தான் சமூகத்தில் போய் சேருது. தலைமை வழிபாடும் ம். ஆயுதங்கள் மேலான மோகமும் அதை பற்றிய பிரச்சாரங்களும், ம். ரைட். ஆயுதங்கள் எப்படி கழட்டி விரைவாக கழட்டி பூட்டலாம், என்ன ஆயுதம் வச்சிருந்தால் பெருமையாக இருக்கும் என்றதும், ம். அல்லது எந்த தாக்குதலை எப்படி செய்தால் அதுல வந்து பெரிய ஒரு சாகசம் வரும் என்றதும், எத்தனை பேர் அதிகமாக அழிக்கலாம் என்றதும், தலைவருடைய உடைகள் அல்லது அவருடைய நடவடிக்கைகள், ம். மிகப்பெரிய கண்டிப்பா. நாட்டினுடைய வெற்றிகள், இப்படி என்று அந்த வகையான ஆயுத வகை குழு வகை அரசியல் படுத்தல் நடந்தது, இராணுவ வகை அரசியல் மயப்படுத்தல் நடந்தது ஒழிய உண்மையில மக்களை ஒரு ஒரு அமைப்பு ரீதியாக திரட்டி இப்ப இல்லைன்னு சொன்னால் 2009 வந்த அழிவு ம். உண்மையில் மக்கள் மத்தியில் ஒன்றையுமே இல்லாம பண்ணியிருக்கார். நிச்சயம். அதாவது ஒரு தலைமைக்கு கீழவே சகலத்தையும் கொண்டு போனதன் நிமித்தமாகவும் தலைமை ஆமா, வழிபாடுன்றது மக்களை நிச்சயமா அ- அரசியல் மயப்படுத்துறதுல இருந்து கொஞ்சம் முழுமையாக மாற்றி விட்டுரு. நிச்சயமா இது எல்லா இயக்கத்துக்கும் பொருந்தும். இல்ல, முழுமையாகும் இல்ல. தனியே அதாவது எல்லா விடுதலை ராணுவ புலிகள் ஆமா, எல்லா ராணுவ இயக்கங்களும் இதை ஒட்டித்தான் செய்திருந்தது அந்த காலம் தொட்டு. ஏன்னா இந்த வளர்ச்சியில் ஆயுத வளர்ச்சியில் நிச்சயமா ம். ஆமா, சில பேர் அது சில சில இயக்கங்கள் அதுல அடிப்படையில் சில விஷயங்களை சொல்லி இருந்தாலும், ஆனா ஒட்டுமொத்தமா தலைமை விசுவாசமும் ஆயுத விஷயங்களையும் கொண்டுதான் எல்லா இயக்கங்களுமே அந்த நேரத்தில் பட்டது. நிச்சயமா. ரைட். இப்ப இதுல பார்க்கல இப்ப அப்ப நீ ஆமா. இவ்வளவு விஷயங்களை சொல்லி கொண்டு வரையல. இப்ப இதுல அடுத்த கட்டமா நாங்க இதை பார்க்கலாம். இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள், அரசியல் தலைமைகள் மக்களை அரசியல் மயப்படுத்துறதுக்கு முற்படுறது எந்த விதத்துல சாத்தியமா இருக்க போகுது, இல்லை அவர்கள் அந்த விஷயத்தை செய்யவில்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்ப இன்றைக்கு இருக்கிற கட்சிகள் மக்களை ஆமா. அரசியல் படுத்த முடியாதா? இல்ல அதான் அதுக்கு வந்து எந்த காலத்திலையும் அரசியல்மயப்படுத்த முடியாதான்ற கேள்விக்கு இடமே இல்லை. எப்பவுமே அரசியல்படுத்த முடியும். அதுக்கு நாங்கள் இப்போ 2009 வரைக்கும் நாங்கள் ஒரு வரலாறை பார்த்தோம். ரைட். ஓகே. அந்த வரலாறு அது வரலாறு தான். ஓ. ம். அந்த ஓ. வரலாறுக்கு சரிபிழைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு உண்மையில் கற்றுக்கொண்டு தான் நான் சொல்லுவேன். நான் ஓ. கற்றுக்கொண்டு அது சம்பந்தமான விமர்சனங்களை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறதும் அதை பற்றின தாக்குதலும் வந்து எந்த வகையிலுமே சமூகத்துக்கு பயன்பட போறதில்லை. ம். அப்படி ஒரு தாக்குதல் அணி ஒன்று பெரிய அளவு அணி இருக்குது. ம். அது வந்து மக்களை அரசியல் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதாகவோ அல்ல மக்களை அரசியல்மைப்படுத்துவதாகவோ இல்லை. அது அது தொடர்ச்சியாக வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து நியாயப்படுத்துறதுக்காக அந்த வேலையை செய்து கொண்டிருக்குது. இப்போ அதுக்கு பதிலாக வந்து உண்மையிலேயே இதுவரைக்கும் நடந்த கையாளப்பட்ட வழிமுறைகள் என்ன, இப்போ இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பலமான நிலை என்னன்றதை பற்றி கட்டாயம் ஒரு முடிவுக்கு வரணும். இப்போ இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு என்பது மிக பிரதானமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். என்றால் இன்றைக்கும் நாங்கள் தமிழ் தேசியம் என்ற மிக வீர வசனங்கள் எல்லாம் பேசலாம்.
இன்றைக்கும் ரைட். பேசலாம். இரு தேசம் ஒரு நாடு என்று பேசுகிற அரசியல் கட்சி இருக்குது. ஆ சமஷ்டி பேசுகிற அரசியல் கட்சி இருக்குது. அதை 13 விட 14 நாங்கள்லாம் கடந்த கால போராளிகள், இன்றைக்கு நாங்கள்லாம் முழுமையான போராளிகள், எங்களால் இந்த விஷயத்தை செய்ய முடியும் என்று சொல்லி பேசுகிற போராளிகள் குழுக்களும் இருக்குது. அல்லது கடந்த காலத்தில் போராளி அமைப்புகளாக இருந்து இன்றைக்கு அரசியல் கட்சியில் இருந்து கொண்டு வந்து எங்களுக்கு தான் போராட்ட அனுபவம் இருக்குது, அதே நேரம் அரசியல் அனுபவம் இருக்குது, நாங்கள்லாம் இதை செய்யக்கூடிய ஆட்கள்னு சொல்லக்கூடிய பிரிவுகளும் இருக்குது. ஆனால் இவர்கள் யாருமே ம் யாருமே ம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவையொட்டி அவர்கள் வச்சிருக்கிற அந்த கோஷங்களுக்கும் முழக்கங்களுக்குமான ஒரு ஒரு அரசியல் நிலைப்பாட்டை, ஒரு அரசியல் அறிக்கையோ, தேர்தல் அறிக்கையை வச்சிருக்கணும், தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வைக்கணும். ஓ ஒரு அரசியல் அறிக்கை, மக்களுக்கான ஒரு அரசியல் அறிக்கையை வச்சு அதையொட்டி ஒரு வேலை திட்டத்தை வைத்து அதை மக்கள் மத்தியில் பகிரங்கமாக வைத்து அந்த ம் மக்களை எந்த வகையில் அந்த மக்களுடைய இருப்பை தக்க வைத்து அடுத்த கட்டத்துக்கு அந்த மக்களை நகர்த்துவது என்பதற்கான வேலை முறை யாருமே கொண்டிருக்கவில்லை. இது யாருமே கொண்டிருக்கவில்லை நான் மிக உறுதியாக சொல்ல முடியும். நிச்சயமா. அப்ப அந்த வகையில தான் உண்மையில இப்ப அந்த வேலையை யார் செய்யறன்னு சொன்னால், சில மக்களை நேசிக்கக்கூடிய சில அறிவு அம், சமூக அறிஞர்கள் வந்து சிலர் வந்து செய்ய முயற்சி செய்கிறார்கள். ம் அப்ப எப்பவுமே ஒரு மக்களை அரசியல்மயப்படுத்துற விஷயம் என்பது சில உரைகளுக்கு ஊடாகவோ அல்லது சில கட்டுரைகளுக்கு ஊடாகவோ நடந்து முடியறதில்ல அது. ஆ ம் அதனூடாக ஒரு அரசியல் அறிவு மட்டும் அந்த மக்களுக்கு போய் சேரும். ரைட். ஓ இப்படி இந்த இந்த நாட்டில் வந்து இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, ம் அல்லது இலங்கையினுடைய அரசு அரசு இந்த இந்த வகையில நகர்ந்து கொண்டு போகுது, அல்ல உலக அரசியல் இப்படி வந்து இந்த வகையில நகர்ந்து கொண்டு போகுது, ம் தமிழ் மக்களுடைய நிலை இப்படி இருக்குது, தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதை பற்றி பேசலாம். ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு அந்த மக்களை என்ன வகையில் தன்னுடைய இருப்பை தக்க வச்சு அதன் அடிப்படையில் அந்த மக்களை எந்த வகையில் நகர்த்த வேண்டும் என்பதை பற்றி சரியான ஒரு ஒரு வேலை திட்டத்தின் ஊடாக அந்த மக்களை அமைப்பாக்கி அந்த அமைப்பு தனக்கு ஒரு நடைமுறை வேலைகளை வைத்து கொண்டுதான் அந்த மக்களை நீங்கள் உண்மையில நம்பிக்கை ஊட்டி அரசியல் வழிமுறைகளை நீங்கள் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து திருப்பி திருப்பி எங்களுக்கு ஒரு தேசிய ஒடுக்குமுறை இருக்குது, தேசிய விடுதலையை நாங்கள் அடையணும், அல்ல தேசத்துக்கான ஒரு அரசு ஒன்று உருவாகணும், அந்த இப்படி திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா அந்த மக்கள் ஏற்கனவே போராடி ஒரு கட்டத்தில் வந்து நிற்கணும். ரைட். அப்ப நிச்சயமா. இப்ப இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து நகரத்துக்கான அரசியலை யாருமே ஏன் சொல்ல இல்லைன்னு சொன்னால் அவர்கிட்ட அப்படி ஒரு ஐடியாவே இல்லைன்றதான் பிரச்சனை. அல்லது ஐடியா இருக்குது, பொதுவாக ஒரு ஐடியா இருக்குது, ஒரு கருத்து இருக்குது, ஆனால் அது அமைப்பு ரீதியாக திரண்டு அல்ல அதுக்கான அர்ப்பணித்து அந்த வேலையை செய்யறதுக்கு இன்றைக்கு அமைப்புகள் இல்லை. அந்த இப்ப வகை முயற்சிகளில் தான் இப்ப நாங்கள் ம் ஈடுபட்டிருக்கிறோம். ம் ரைட். புதிய திசைகளாக இன்னும் இருக்கக்கூடிய பலராக நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அப்ப அந்த வகையில அந்த அந்த ஒரு உரிமையில இருந்து கொண்டு தான் நான் இப்ப அரசியல்மயப்படுத்தலாம் என்னதை பற்றி பேச முடியும். ஓ இன்னொரு நிச்சயமா. கேள்வி ஒன்று வரும், நாங்கள் என்னண்டு இந்த விஷயத்தை பேச முடியும்னு சொல்லி. ரைட். அப்ப மக்களை அணிதிரட்டி அவர்களுடைய அமைப்பு நடைமுறை ஊடாகத்தான் அந்த மக்கள் வந்து கன விஷயங்களை அறிந்து கொள்வார்கள். அல்ல பொது வழியில பல கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கணும் தானே. ரைட். இதுதான் இந்த உண்மையிலேயே ஒரு அரசியல்மயப்படுத்தல் லைனுக்குள்ள வரும். இதுல இன்னொரு கேள்வியோட நான் இதை முடிச்சுக்கொள்ளலாம் அடுத்த இடத்துக்கு. உதாரணத்துக்கு இப்ப இருக்கிற கட்சிகள் வந்து இந்த வேலையை செய்யறதுக்குரிய முடியாமைக்கு இருக்கிற அவைக்குரிய காரணம் என்னவா இருக்கும்? அவருடைய இருப்பு அரசியலா, இல்லது அவர்கள் ஒரு விதமான ஒரு போர்முலாக்கிலேயே தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக அவர்கள் ஒரே பாணியிலேயே ஒரு விதமான ஒரு போர்முலாக்கிலேயே இருக்கணும். அப்ப இவர்கள் எப்படி அந்த ஒரு கட்டம் இருக்கு. அப்ப இவர் என்ன என்ன தவறு இதுக்குனால இதை செய்து கொண்டிருக்கணும் தொடர்ந்தும் காரணம் தொடர்ந்தும் இப்ப அன்றைக்கு இளமை கூட்டணி புதிய கட்சிகள் வந்து தனக்கு ஆக்களை சேர்க்கறதுக்கு போமா கொடுத்து இளைஞர் வாங்க சேருங்கன்னு சொல்றாரு. அப்ப இது எங்க இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்ற விஷயத்தை அடிப்படையா பேசி நாங்கள் முடிவு கொண்டலாம். இதுல வந்து இப்ப மக்களுடைய பிரச்சனையே வந்து உண்மையிலேயே முழுமையாக முன்கி எடுத்து போறதுக்கான முடிவுகள் இவர் யார்கிட்டையுமே இல்லை என்பதுதான் முக்கியமான பிரச்சனை. இவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள்ல அரசியல் செய்யறதா நோக்கமே ஒழிய இந்த இந்த அணிகள் இந்த இப்ப முன்னணியில் நிற்கக்கூடிய அணிகளை பற்றி மட்டும்தான் நான் பேசணும். இதே சமூகத்துல வந்து பல சமூக ஆர்வலர்கள் மக்களுடைய தளங்கள்ல வேலை செய்து மக்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போறதுக்கான முயற்சியில் இருந்தாலும் அவர்களுக்கு பல பேருக்கு வந்து அமைப்புகளை எப்படி உருவாக்குறதா இல்லை மக்களை எப்படி அணிதிரட்டுறதை பற்றி தெரியாது. பொதுவான ஒரு கருத்துகள் இருந்தால் கூட தெரியாம இருக்குது. அல்லது எப்படி ஒரு 5 பேரோட 10 பேரோட சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கத்தை செய்து நகர்ந்துட்டு போறன்றதுக்கான வழிமுறைகளும் தெரியாது. அப்ப இது ஒரு மிகப்பெரிய பலவீனம்.
இது சரிபுலைகளுக்கு அப்பால வந்து நெருக்கடியான இருந்த காலகட்டங்களில் இந்த இயக்க உருவாக்க காலகட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் மக்கள் இயல்பாக வந்து இப்போ இயக்கங்களில் சேர்ந்த போக்கை நாங்கள் பார்க்கலாம். ஓ நிச்சயமா. அது ஒரு நெருக்கடியும் ஒரு காரணம். அது ஒரு போக்காக வளர்ந்துட்டு அது ஒரு ட்ரெண்ட் என்று சொல்லுவாங்க. அது ஒரு வகையான ஒரு போக்கா வளர்ந்ததால அந்த விஷயம் நடந்தது. இன்றைக்கு வந்து அப்படின்றதை விட அரசு மிக பலமடைந்திருக்கிறதாக உணரப்படுற சூழல்ல வந்து இலங்கை அரசு மிக பலமடைந்திருக்கிற சூழல்லையும் தமிழ் மக்கள் மிக பலவீனமா இருக்கிற சூழல்ல வந்து இந்த விஷயத்தை திருப்பி புரட்டி போடுறதுக்கான ஒரு அரசியலை முன்வைக்கிறதுக்கு இப்ப யாரும் தயாரா இல்லை. ஒன்று இணக்க அரசியல், இல்லை என்றால் எதிர்ப்பு அரசியல் என்ற வகையில மட்டுமே ஒரு அரசியலை முன்வைக்கிறது, அல்ல ஒரு வழிமுறையை முன்வைக்கிறது. அல்ல எங்கேயாவது மக்கள் போராடினா அந்த இடத்த தாங்களும் போய் நின்று கொண்டு வந்து நாங்களும் போராளி தானு சொல்லி காட்டிக்கொள்றது, அல்லது போராடுற மக்களை வந்து பயன்படுத்தி அந்த போராட்டத்தை தங்களுடையதாக காட்டிக்கொள்றது. இதுதான் இவர்கள் காண்ற வழிமுறை. புலம்பெயர் பிரிவும் சரி, அல்லது ஊர்ல இருக்கக்கூடிய அரசியல் பிரிவுகளும் இதைத்தான் செய்யுது. அல்ல என்ஜிஓ வழிமுறை ஊடாக சில தொண்டுகளை சேர்ந்தூடாக நாங்கள் மக்களோட நிற்கிறோம், அல்ல மக்களுக்காக போராடுறோம் என்ற வழிமுறையை கண்டறியணும். இதை கடந்து மக்களை மக்களுக்கு உண்மையாகவும் மக்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான அமைப்பு வடிவங்களையும் வழிமுறைகளையும் வைக்கிறதுக்கு இப்ப யாரும் தயாராகவும் இல்லை, அதை பற்றி தெரியாமலும் இருக்கிறதுன்றதான் மிகப்பெரிய ஒரு அவல நிலைமையா இருக்குதுங்க. உண்மையில உண்மையில இதுவரை கேட்ட விஷயங்களுக்கு முழுமையான பயணத்தில் வந்திருக்கு நினைக்கிறேன். ഇതിന്റെ தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் அடுத்த கேள்வியாக நான் உங்களை தொடுத்து கொண்டு அந்த கேள்விக்குரிய பதில் அடுத்த கட்டத்திலே தொடரலாம் நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கு இருக்கிற என்பிபியின் அலைகளால நாங்கள் இன்றைக்கு மக்களை அரசியல் பயன்படுத்திய தேவை என்ன இருக்கின்ற விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரை இணைஞ்சு கொண்ட மாசல் பாலனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றியுடன் விடவருகிறேன். மேலும் இந்த யூடியூப் சேனலில் வந்து கருத்துக்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போவதற்கும் அதை விவாதத்துக்கும் திருத்துவதற்கும் குறித்த கருத்துக்களை பதிவு செய்ய கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சந்திக்கும் பெற உங்களிடம் வந்து விட வருகிறேன். அன்புடன் ஞானசுந்தரம் அனவரன். நன்றி. நன்றி, வணக்கம்.